வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. யூஸ்வலாக நம்ம வீட்டில் வாழைப்பழம் லேசாக கருப்பானாலே யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதை தூக்கி போடாமல் அதை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் அப்பம் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த அப்பம் பண்ணுறதுக்கு 1 கப்பு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு துருவின தேங்காய், 1/2 கப்பு கோதுமை மாவு. உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம், க்ளூட்டன் ஃப்ரீயாக பண்ணணுன்னா இதுக்கு நீங்கள் ஆல்மண்ட் ஃப்ளாரோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளாரோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு வெல்லம், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஏலக்காய் பொடி, 2 பனானா, இந்த மாதிரி நல்லா ரைப்பான பனானா. இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பச்சரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணின்னு வந்துடலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சாச்சு. இப்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச தேங்காய், பனானாவை இந்த மாதிரி உடச்சி போட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பனானாவோட போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச வெல்லத்தையும் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். இந்த சைடெல்லாம் கொஞ்சம் இப்படி வழித்து விட்டுட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சின்னு வந்ததை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாவு இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிறதுனால இந்த கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் குழிப்பணியார பேனில் ஊற்றி இந்த ஆப்பம் பண்ணுறதா இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதே நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் ஊற்றி ஆப்பம் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் கோதுமாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் டைரெக்டாக எண்ணெயில் ஆப்பம் பண்ண போகிறேன். நீங்கள் குழிப்பணியார குழிச்சட்டி இருந்ததுன்னா அதில் ஊற்றி பண்ணலாம். இங்கே நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. எனக்கு இங்கே அடுப்பு சுட்டு எடுத்து இது நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்பம் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பம் ஊற்றுறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். டைரெக்டாக நம்ம ஊற்றுறோன்னா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இது லேசாக மேலே வரும், அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக நல்லா வரும். இந்த மாதிரி 2-3 போட்டிங்கன்னா ஒரு ட்ரிக் என்னென்னா, ஒன்று மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்தது ஊற்றுங்க. இல்லாட்டி எல்லாம் கீழே போய் ஒட்டின்றும், அப்புறம் கஷ்டமாக இருக்கும் பிரிக்கும்போது. இந்த மாதிரி ஃப்ளஃபியாக கோல்டன் கலரில் வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டா தான் இந்த மாதிரி வரும், இல்லாட்டி கருத்து போயிடும். வெல்லம் ஆல்ரெடி இருக்கிறதுனால கருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளேமை எப்போதுமே சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அப்பம் ரொம்ப சுலபமாக வீட்டில் பண்ணிடலாம். இது 2-3 நாள் வரைக்கும் வீட்டில் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இது பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.